செகண்டா பண்ணது உங்களோட பேலன்சிங். ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பேலன்ஸ் பண்றீங்க, உங்களோட மோட்டார் ஃபைன் மோட்டார் வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கறத நம்ம வந்து டெஸ்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு நீ என்ன லேர்ன் பண்ணிக்கிட்ட? ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா சவுண்ட் பண்ண மாதிரி இது என்ன லேர்ன் பண்ண? அதுல இருந்து நீ உன்னை பத்தி என்ன லேர்ன் பண்ண? நான் வந்து படிக்கணும் சொல்லுவேன், நல்லா லிசன் பண்ணணும்னு சொல்லி லேர்ன் பண்ணியா? ஓகே ஃபைன். நீ என்ன லேர்ன் பண்ண? கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து லேர்ன் பண்ணிருக்க. அப்சர்விங். ஜெயசூர்யா? அப்சர்விங் அண்ட் குட் லிசனிங். குட் லிசனிங். அப்சர்விங் அண்ட் குட் லிசனிங். நீங்க உங்க கிளாஸ் ரூம்ல லிசன் பண்ணணும். டீச்சர்ஸ் என்ன சொன்னாலும் நீங்க லிசன் பண்ணணும். அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஏபிசிடி தான் சொல்லித்தர போறாங்க. உங்களுக்கு ஏபிசிடி தெரியும், கரெக்டா? ஆனா இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம டீச்சர் வந்து ஏபிசிடி தான் சொல்லித்தர போறாங்க அப்படின்னு இருந்தா கூட உங்களோட காதை புதுசா நம்ம என்ன கத்துக்கலாம், ஏபிசிடில என்ன புதுசா நம்ம கத்துக்க போறோம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோட தான் நீங்க உட்காரணும். அப்போ நீங்க லிஸ்னிங் வெறும் லிசன் மட்டும் பண்ணக்கூடாது. எதுக்காக நீங்க அதை கத்துக்கிறீங்களோ அதையும் நீங்க கத்துக்கணும். சாரி, புரியல. ஆமா, பெரியவன் ஆகி அப்பதான் காசு சம்பாதிக்க முடியும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தா கூட இது எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா நீங்க யோசிக்க கூடாது. உட்காந்து லிசன் பண்ணணும். டீச்சர்ஸ்க்கு மட்டும் தான் இது அப்ளிகபிளா? இல்ல உங்க அப்பா அம்மா சொல்றாங்க அப்ப கூட காது கொடுத்து கேட்கணும். காதுல வாங்கணும். சொல்றத ஒரே வார்த்தையில கேட்கணும். அப்பதான் உங்களோட லிஸ்னிங் ஸ்கில் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இது ஒண்ணு. ரெண்டாவது ஆக்டிவிட்டி பண்ணுவா. ரெண்டாவது ஆக்டிவிட்டி என்ன பண்ணுவோம்னா காயின்ஸ ஸ்டாக் பண்ணணும், அடுக்கணும். ஓகேவா? அடுக்கிட்டு வரணும். இது அடிக்கிறது மூலியமா நீ என்ன லேர்ன் பண்ண? அதுக்கு நான் வந்து இதுல என்ன லேர்ன் பண்ண? அது ஒண்ணு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என்னதுன்னா அது கர்ணத்தின்ல அது வந்து விழுந்துதுல, அது வந்து செட் ஆகலையா, அது வந்து காயின் எடுத்துச்சுன்னா அது விழுந்துடும். அது காடை எடுக்கலன்னா அது விழாது. சூப்பர் சூப்பர். என்ன சொன்னாலும் புரிஞ்சுச்சா? நான் காயின் அடுக்கும் போது எனக்கு இன்னொரு காயின் மேல டச் ஆகும்போது அது விழுந்துடும். அப்போ நான் அதை டச் ஆகாமலையும் பார்த்துக்கணும். as well as செகண்ட் ஆக்டிவிட்டி மூலமா நம்ம ஒரு விஷயத்தை எப்படி பேலன்ஸ் பண்ணணும். மிஸ்டேக் ஹேப்பன் ஆகும். நீங்க எல்லாம் ஸ்டாக் பண்ணும்போது அரேஞ்ச் பண்ணும்போது காயின்ஸ் விழுந்துச்சு, நீங்க அப்படியே குவிட் பண்ணீங்களா? நோ. நீங்க மறுபடியும் ட்ரை பண்ணீங்க. சோ நீங்க அதுக்காக உங்களுக்கெல்லாம் கிளாப் பண்ணிக்கோங்க. மிஸ்டேக் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணணும்? திருத்திக்கணும். நம்மளே அந்த டைம் எடுத்து திருத்திக்கணும். பண்ணிட்டு கரெக்டா பண்ணணும். நீங்க மிஸ்டேக் பண்ணீங்க, அதுக்காக நீங்க கிவ் அப் பண்ணல, நீங்க ட்ரை பண்ணீங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு ஆட்டிடியூட். ரெண்டாவது வாட்டி நீங்க பண்ணும்போது கேர்ஃபுல்லா பண்ணீங்களா? இது மேல இடிச்சிச்சுன்னா விழுந்துரும், இது மேல இடிச்சிச்சுன்னா விழுந்துரும். கரெக்டா நம்ம பேலன்ஸ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பண்ணீங்களா? அதுதான். செகண்ட் ஆக்டிவிட்டி மூலமா நீங்க கத்துக்கிட்டது, நம்ம தப்பு பண்ணாலும் ரீடூ பண்ணணும், கிவ் அப் பண்ணக்கூடாது. புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட்ல என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? கிளாஸ் ரூம்ல நீங்க காதை நல்லா ஷார்ப்பா வச்சுக்கிட்டு கேட்கணும், கவனிக்கணும், ஃபுல்லா கவனிக்கணும். கவனிச்சீங்கன்னா அங்கேயே 50% ஆஃப் த லேர்னிங் வந்து முடிஞ்சிடும். மீதி 50% அன்னன்னைக்கு வீட்டுல நீங்க வந்து படிச்சீங்கன்னா முடிஞ்சிடும். அப்பதான் பெரியவனாகி சம்மதிக்க முடியும். எஸ், ஓகேவா? இன்னைக்கு ஆக்டிவிட்டி பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? ஒரு சின்ன வார்ம் அப் டான்ஸ் பண்ணிட்டு நம்ம படிக்க
போயிடலாமா? அதை பண்ணணும்